என்ன சார் நடக்குதுங்க? ஒட்டுமொத்த படம் இங்கே தான் இருக்கு. எல்லாருமே ஜாலியாக இருக்கானுங்க சார். அப்படியே போதையில் மூழ்கி கிடக்குறானுங்க. சாது, இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். மேடம். ஆக்கி சொல்லு. மேடம், மேஜிஸ்ட்ரேட் டேட் கொடுத்துட்டாங்க. புதன்கிழமை 12 மணிக்கு சோனியோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆனா ஆக்கி, இப்ப எப்படி மேனேஜ் பண்ண போற? ஆஷ்ரமோட ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல? மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளை நானே போய் கூட்டு வந்துடுறேன். நான் ஸ்ட்ரைட்டா பாக்கிப்பூர்ல தான் இறக்கி விடுவேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வந்துருங்க. I'll be there. ஆனா ஆக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. புரியுதுல? புரியுது மேடம். Hi, can we go? We have an appointment. அன்பேலகம். இங்க வாங்க மேடம். உங்க பேக் இது மேல வைங்க. Sure. இதுல என்ன இருக்கு? Regular stuff. Oh, that's my inhaler. சாரி மேடம், Asthma இத problem. கண்டிப்பா உள்ள அனுமதிக்க முடியாது. But it's a medical thing. என்னாச்சு? சார், Sir, I have a medical issue and I have asthma, you see, and he's not letting me to take my inhaler inside. இவங்களை விட்டுரு. சரிங்க சார். Thank you, thank you. சாரி மேம், இதெல்லாம் செக்யூரிட்டி ரெகுலேஷன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். No problem. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க பேசுறத பாக்கும்போது இந்த ஊர் மாதிரி தெரியலையே. You're right. NRI. South Africaல என்னோட தாத்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் செட்டில் ஆயிட்டார். Here. நீங்க வந்து நில்லுங்க. ரித்திமா சஹாய். Oh, yes. இந்தாங்க. That's me. I've just come to India to take Babaji's blessings. அவரோட ஆசீர்வாதம். அப்படியா? Could you please guide us to where is Satsang Hall? நீங்க இதோ இந்த கியூல நேரா போயிட்டே இருங்க. அது கடைசில அங்கதான் போய் சேரும். எனக்கு இங்க சேவை பண்ணனும் ரொம்ப ஆசையா இருக்கு. Thank you. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். சரி. அன்பே உலகம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் போடுவா? உங்க யாருக்காவது வேற ஏதாவது வேணுமா? கொண்டு வந்திருக்கேன். இத இந்த மாதிரி கிளிக் பண்ணணும். ரைஸ். அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசியாச்சா? சோஹினியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக புதன்கிழமை மேஜிஸ்ட்ரேட் டைம் கொடுத்திருக்காரு. அவளை அக்கி கூட்டிட்டு வந்துருவான். அவ எப்படா காணாம போனா? எங்கடா அந்த பொண்ணு? இல்ல அது வந்து போபாஜி. என்னடா வந்து போயிங்கிற? முடியாதுன்னா சொல்லிடு. போபாஜி, ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. அவ எங்க இருந்தாலும் நாங்க தூக்கிடுறோம். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கிய, நான் ஒன்ன தூக்கிடுவேன். உண்டாமாவோட இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான் இருக்கு. எந்த தப்பும் நடந்துடவே கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு தெருவா தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க. புரியுதா? சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், நீ அவனும் சேர்ந்து தேடி பாருங்கடா. பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு எல்லாத்துலயுமே இந்த அட்ரஸ் தான் கொடுத்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு இங்க எங்கேயுமே இல்லையே. வணக்கம், சொல்லுங்க ஹரிதாஸ் சார், என்ன விஷயம்? ஒரு தனி சார், நீங்க ஒரு மோட்டார் சைக்கிளோட நம்பர் கொடுத்திருந்தீங்கல்ல, அது அதே பேர்ல தான் இருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இன்சூரன்ஸுக்காக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க காஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கு அது என்னன்னா, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்ல. லைசன்ஸ் எனக்கு கிடைச்சது. அதுல அந்த ஜெர்னலிஸ்ட் இருக்கான்ல, அவனோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு. அது ஆத்தோட அந்த பக்கம், பெஹராய் மாவட்டத்துல. ஒரு நிமிஷம், சீக்கிரம் எழுதுங்க. சொல்லுங்க. பெஹராய் மாவட்டத்துல பகா கிராமத்துக்குள்ள நம்பர் 6/19. சீதா கீதா மாதிரி மோகினியோட தங்கச்சி சோகினி
அட சூப்பர்ல, உன்னை பத்தி இது வரைக்கும் சொல்லவே இல்ல. நாங்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தோம்ல. கோபாசாமி அவளுக்காக பரோட்டா வாங்க சொல்லி எத்தனை தடவை அனுப்பியிருப்பாருன்னு. அதுவும் கோபி பரோட்டானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா சரிதானே? திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரமா மேட்டருக்கு வர பாடுறா. ஓகே சரி சோனிமா சொல்லு. அந்த போலீஸ்காரங்கிட்டயும் பத்திரிக்கைக்காரங்கிட்டயும் அப்படி என்னதான் சொல்லி வச்சிருக்க? அப்புறம் இன்னொரு விஷயம், உன் அக்கா மோகினி உங்ககிட்ட என்னெல்லாம் விஷயம் சொல்லி வச்சிருக்கா? ஓ சாரி சாரி. இப்ப சொல்லு. என்ன நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல சொன்னா கத்த சொல்லலையே. இருப்பா இவளால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இவ ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீ தைரியமா இரு. அம்மா இருந்துட்டாங்க, சரி நாங்க உன்னையும் இழக்க விரும்பல. அங்கிருந்து கிளம்பு. உங்களால எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது? என் அம்மாவை விட்டுட்டு எப்படி என்னால போக முடியும்? அக்கே நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நீ அங்க இருக்கிறது உனக்கு தான் ரொம்ப ஆபத்து. அவங்க எப்ப வேணா திரும்ப வந்துடுவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு அங்க கிளம்பு. நாங்க நோனி அனுப்புறேன். ஓகே? ஹலோ அக்கி. கோபாசாமி சாவ கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு நாங்க 3 டோஸ் கொடுத்தோம். அப்பவும் வாயை திறக்கவே இல்லை. அதெல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அந்த ரிப்போர்ட்டர் போன் பண்ணிருக்கான், அவனையும் முடிச்சிருக்கலாம்ல. அப்படி என்ன அவசரம்? அப்படி இல்ல, அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா இதை பார்த்து அதிர்ச்சியில சேர்லயே உட்கார்ந்து இறந்துட்டாங்க. 2 கண்ணும் திறந்தே இருந்தது. அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் எங்கேயாவது வச்சு போட்டுறோம். ஹரிதாஸ முதல்ல என்கிட்ட பேச சொல்லுங்க. போங்க. அன்பே உலகம் போபாஜி, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டேன். கொள்ளடிச்சதா கேஸ் போட்டு நம்ம ஆசிரமத்துக்கு எதிராக பேசின 4 பேரையும் தூக்கி உள்ள போட்டேன். அட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அந்த ஊர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கானே, அவன் நம்ம பையதான். அப்படின்னா அந்த 2 பேரோட போஸ்ட்மார்ட்டத்தை அந்த ஹாஸ்பிட்டலே பண்ணிடுங்க. இங்க வந்தா பிரச்சனை. அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணோட பாடியும் கிழவியோட பாடியும் நான் அனுப்பி வச்சிட்டேன். வந்து பிரசாதம் வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றி போபாஜி. சனிண்ணே, ஜானி பேசுறேன். சொல்றேன். என்ன விஷயம்? அந்த பத்திரிகைக்காரன் வரவே இல்லை. பாடி வாங்கவும் வரல, எரிக்கவும் என்ன சொல்றேன்? யாருமே வரல. ஆமா,
அந்த டாக்டரும் ஒரு சில பசங்களும் தான் சுடுகாட்டுல இருக்காங்க. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. நீ ஒண்ணு பண்ணு, அங்கிருந்து கிளம்பிடு. சரி நான் கிளம்புறேன்.